மத்தேயு 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் மேலும் எரிச்சலானார்கள். 31ஆம் வசனம். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இரண்டு ஜெபங்கள், யாக்கோபு யோவான் அவருடைய தாயார் இயேசுவினிடத்தில் வந்து வைக்கிற விண்ணப்பம். அவர்கள் ஒரு புரியாத ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க, ஒரு மேலான விஷயம். ஆனா அந்த விண்ணப்பத்தை மற்ற 10 பேரும் கேட்டு யாக்கோபு மேலும் யோவான் மேலும் எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் மற்றவர்களின் எரிச்சலை சம்பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. அந்த ஜெபம் ரகசியமாய் பண்ணப்பட்டிருந்தால் ஒருவேளை இவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க 10 பேருக்கும் 12ல் 2 பேர் யாக்கோபு யோவான். 12 பேர் எப்பவுமே கூடிய வரைக்கும் இயேசு கூடவே இருப்பாங்க. ரொம்ப அபூர்வ சந்தர்ப்பங்களில் தான் ஆண்டவர் 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போவார். அந்த 10 பேரும் அதை கேட்டுட்டாங்க. யாக்கோபு யோவான் அவருடைய தாயார் செய்கிற விண்ணப்பத்தை கேட்டுட்டாங்க. 2வது இடம் 3வது இடம் எங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்டது இந்த 10 பேருக்கும், அப்போ இவங்க 2 பேருக்கும் கீழே ஆனாங்க அப்படின்ற ஒரு எரிச்சலை உண்டாக்கிச்சு. இப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, என்னை வாளாக்காமல் தலையாக்கும், என்னை வாளாக்காமல் தலையாக்கும்னு மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன இவன் தலைன்னா அப்போ நம்ம வாளா, அவனுக்கு கீழே நம்ம இருக்கணுமா? ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் என்ன தலையாக்கும்னு ஜெபம் பண்ணா அந்த அந்த வசனம் வேறு அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளை கடன் வாங்குவதில்லை நீ கடன் கொடுப்பாய் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன தலையாக்கும், என்ன வாளாக்காமல் தலையாக்கும் அப்படின்னு, என்ன குடும்பத்தில் தலையாக்கும், என்ன சபையில் தலையாக்கும், என்ன தேசத்தில் தலையாக்கும், என்ன ஊரில் தலையாக்கும்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபம் பண்ணுறவங்க அந்த ஜெபம் பண்ணுற காரியம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருது. அப்போ அந்த நபர் எரிச்சல் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவன் தலையாகணும்னா அப்போ நான் என்ன அவனுக்கு கீழே இருக்கணுமா அப்படின்னு ஒரு புரிந்து கொள்ளுதல், அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது எரிச்சல் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் சில ஜெபங்களை நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கணும். சில ஜெபங்களை பகிரங்கமாக ஜெபிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சில ஜெபங்களை அந்தரங்கத்தில் ரகசியமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் அறை வீட்டை பூட்டி பலகணிகளை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார்னு சொன்னார். இவங்க 3 பேரும் ஆண்டவரிடத்தில், ஐயா நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் கேட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. இந்த எரிச்சலை இவர்கள் சந்தித்திருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் கூட ஜெபம் அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் தானே. அது ஒரு காரணம், அது ஒரு இயற்கையான காரணம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரணம் என்னவென்றால் அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஜெபம் என்பதே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் தான். நாம் ஜெபிக்கும்போது அது பிசாசை தாக்குகிறது. பிசாசுக்கு கோபம் வரும். அப்போ அவன் யாரையாவது தூண்டி விடுவான். ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பக்கம் நல்ல விளைவுகள் ஏற்பட்டாலும், ஒரு பக்கம் சமாதானம், ஆசீர்வாதம், அற்புதங்கள், நன்மை இதெல்லாம் ஏற்பட்டாலும், இன்னொரு பக்கம் எரிச்சல், இதெல்லாம் வரதான் செய்யும். அதுக்காக ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடக்கூடாது. உடனே சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணாலே அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஆமாம் ஜெபம் ஒன்றி நீ பண்ணுற, கீழ்படுகிறது இல்லை, ஒழுங்காக படிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ண வந்துட்டியாக்கும் அப்படி சொல்லிடுவாங்க. நான் எப்பவும் பெற்றோரிடத்தில் சொல்வேன், அப்படி சொல்லாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்க. ஜெபம் பண்ண கீழ்ப்படிதல் வந்துட போகுது, படிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறது. ஜெபத்தை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க.
ஜெபம் பண்ணுறத விஷயத்தில் சோர்வடைய செய்யாதீங்க, ஏதாவது சொல்லாதீங்க. ஒரு எரிச்சல் எழும்போம். ஜெபம் பண்ண வந்துட்டான், இவெல்லாம் ஜெபம் பண்ணுறானா, குணம் சரியில்லை, ஒரு நியாயமாக பேசுறதில்ல, நியாயமாக நடந்துக்கிறது இல்லை, இவெல்லாம் ஜெபம் பண்ணுறானா, வந்துடும். இந்த எரிச்சல் வந்துடுது. அது நம்மை சோர்வடைய செய்ய வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொன்னால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு சொன்னதுக்கு காரணங்களில் இதுவும் ஒன்று. ரெண்டாவது, அந்த 2 குருடர்களும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் அதட்டப்பட்டார்கள், பேசாதிருக்கும்படி அதட்டப்பட்டார்கள். இவர்களுக்கு அந்த ஜெபத்தின் விளைவாய் அற்புதம் கிடைச்சது, கண் பார்வை கிடைச்சது. அது ஒரு பெரிய விளைவு, நல்ல விளைவு. அதற்கு முன்பதாக முதல் விளைவு என்ன? ஜெபம் பண்ண உடனே ஏற்படுகிற முதல் விளைவு என்ன? அதட்டப்படுவது. பேசாம இரியா, நீலாம் ஜெபம் பண்ண வந்துட்ட, ஜெபம் பண்ணாத எனக்கு காது அடைக்குது. இப்போ பல இடங்கள்ல இருக்கிற பிரச்சனை தான், சவுண்டு பொல்யூஷன். என்னையா இவங்க மெதுவாக ஜெபம் பண்ண மாட்டேங்கிறானுங்க, மைக்கை போட்டு கடந்து கத்துறானுங்க, அன்டைமில் ஜெபம் பண்ணுறாங்க, அதிகாலை ஜெபம்னு ஜெபம் பண்ணுறானுங்க, முழு இரவு ஜெபம்ன்றான்றேன். ஒரே தொந்தரவாக இருக்கியா, ஒரே நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கு, ஒலி மாசு. அநேகர் ஜெபிக்கிறவர்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய புகார் ஒலி மாசு, நாய்ஸ் பொல்யூஷன். மெதுவாக மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, இல்லை மைக் இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான். கூடிய வரைக்கும் மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் படிக்கிறவங்க இருப்பாங்க, உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. கூடிய வரைக்கும் தொந்தரவு பண்ணாமல் நாம் ஜெபிப்பது நல்லது. நான் எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் நம்மை அதட்டுவாங்க. பேசாமல் இரு, ஜெபம் பண்ணது போதும், போதும் போதும், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும்னு சொல்லிட்டு போதையா, அந்த ஜெபம் போதையா, என்னையா ஜெபம் பண்ணி கிடக்கிற மணிக்கணக்கில் என்று போதும், ஜெபம் பண்ணது போதும், நிறுத்திரு என்று சொல்வது போலதான் ஒரு ஒரு பிரதிக்கிரியை, ஒரு ரியாக்ஷன் நமக்கு ஏற்படும். ஆனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அதிகமாய் கூப்பிட்டார்கள். அவர்களோ அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதட்டப்பட்ட போது அவர்கள் அசந்து விடவில்லை, இன்னும் அதிகமாய் அவர்கள் ஜெபித்தார்கள். அதன் பலனாகத்தான் அவர்கள் அற்புதத்தை, விடுதலையை, சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே எரிச்சலை சந்தித்ததனால், அதட்டப்பட்டதினால் ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். எரிச்சலை கண்டு, அதட்டப்படுதலை கண்டு நின்று விடாதீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பலனளிப்பார், பதிலளிப்பார். ஆமென்.